Hi, this is Akshitha. In the video la beginners எப்படி ஈஸியா saree drape பண்றது யாரோட ஹெல்ப்புமே இல்லாம அதிகமா பின் குத்தி கிளிக்காம அயர்ன் பண்ணி ரொம்ப ஃப்ளாட்டா பிரஸ்டா இல்லாம நேச்சுரல் லுக்ல நம்ம வந்து saree draping பார்க்கலாம். அதே மாதிரி ஷேப் வியர் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஷேப் வியர் எப்படி ஆரி ஒர்க் blouses மெயின்டைன் பண்றது பட்டு saree எப்படி அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் டிப்ஸ் அப்புறம் declutter பண்றதுக்கான ஐடியாஸ் எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். saree நெகிந்து போகாம இருக்க டபுள் சைட் டேப் ஓட யூசஸ் எல்லா ஹேக்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So let's get started. First try நீங்க பார்க்குற எல்லாத்துக்குமே 90% அவங்க first tryல இந்த மாதிரி pressed pre-pleat பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஒரு 10 வாட்டியாவது ட்ரை பண்ணி நல்லா வந்து ப்ரொஃபஷனல் லுக் கொண்டு வரதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லு பாட்டுக்கு முந்திய நம்ம காஃப் மசில் கிட்ட விடணும். முட்டிக்கு கொஞ்சம் கீழே விட்டுக்கோங்க. அது ஷோல்டர் பின் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பைண்டர் கிளிப் இல்லைன்னா ஒரு துணி காய வைக்கிற கிளிப் வச்சு நீங்க அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாயிண்ட் பி வந்து அப்படியே நம்ம சுத்தி வந்து நம்மளுடைய தொப்புல விட்டு கொஞ்சம் தள்ளி ரைட் சைட் கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சைட் ப்ளீட் எடுக்கிற இடம் இதுதான். ஓகே, அடுத்தது சென்டர் ப்ளீட்டுக்கு நம்ம போகலாம். அதுக்கு இருக்கிறதுலே இந்த சாரியோட எண்ட் எடுத்துட்டு நம்ம சுற்றி பார்க்கணும். ரொம்ப முன்னாடியும் வைக்கக்கூடாது, பின்னாடியும் வைக்கக்கூடாது, சைடில் தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இது வந்து சும்மா ரஃபாக வச்சா போதும். பட் நீங்கள் நார்மலாக வந்து சாரீ கட்டும்போது நல்லா அதை வந்து நீட்டாக டக்கின் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது தடை இல்லாமல் நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய தொப்புள் கிட்ட இருக்க பாயிண்ட்டை வந்து சீனு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏ பி சி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட் வந்து டி வந்து மார்க் பண்ண போகிறோம். டி வந்துட்டு ஷோல்டர்லேருந்து உங்களோட செஸ்ட் கவரேஜ் கிட்ட எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 அடி கிட்ட தான் வரும். அதே மாதிரி உங்களுடைய செஸ்டோட கவரேஜும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் சாரியை சுற்றி பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சாரியோட பல்லு பாட்டோட எண்டில் இருந்து எனக்கு பாயிண்ட் ஷோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ் 123 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்து நான் அந்த இடத்துல பின் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் ஏட்லேருந்து பி வந்து எனக்கு ஒரு 57 இன்ச்சஸ் வருது. அது வந்து 145 சென்டிமீட்டர். அடுத்தது பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சி வந்து எனக்கு ஒரு 70 இன்ச்சஸ் வருது. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 175 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஒவ்வொரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. டக்குன்னு நீங்கள் டேபிள் உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக டேப்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பல்லு பாட்டுக்கு நான் ஒரு சூப்பரான ஹேக் சொல்கிறேன். எனக்கு இதுதான் ரொம்ப அப்படியே டைம் எடுத்து தள்ளிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெளி பார்டர் தான் நமக்கு பெருசாக எடுக்கணும். ஸோ அதை மட்டும் மேலே எடுத்து அளந்துக்கோங்க. நீங்கள் லீனாக இருக்கீங்கன்னா 9 ப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம், 9, 10 கூட எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு 7 to 8 எடுத்துக்கிறேன். அது வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ வந்து இதை இந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணும்போதும் ஹெவி சாரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணால் தான் நிற்கும். கடைசியில் நான் இந்த அளவுக்கு தின்னாகிற அளவுக்கு 2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நான் டேபிளில் போட்டு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய பல்லு பாட்டோட உள் பக்கத்தை நான் வந்து வெளியில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அந்த பார்டர் தான் நமக்கு பெரிய ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து அந்த பக்கம் வரப்போகுது. ஸோ வந்துட்டு அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணும்னு மெஷர் பண்ணிக்கலாம். மீதி எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வர மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு பார்ட் எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம். ஹெவி சாரியாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணுறது ரொம்ப லைட்டான ஹீட்டு தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹெவி சாரியாக இருந்தால் கண்டிப்பாக சில்க் இருக்குது அப்படின்னா சில்க் மோடில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா மேலே ஒரு துணியை போட்டு கூட அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். லீனாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணது எல்லா ஃபோல்டும் அப்படியே அதில் வந்து மார்க் ஆகிருக்கணும். நான் வீடியோவில் கவர் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ ஷோல்டர் பாயிண்ட் ஏ வரைக்கும் நான் வந்துட்டு அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் அட் அ டைம்லேயே நீங்கள் கூட ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக இருக்க அயனே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளாட்டான உங்களுக்கு ப்ரெஸ் கிடைக்கணும் அப்படின்னா தான் ஸ்டீம் அயன் தேவைப்படும். ஸோ இதுலேயே நல்லா எனக்கு அந்த மார்க் தெரியுது. இப்போ நம்ம ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பல்லு பாட்டுக்கு நான் படாத கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். எடுத்து ஐயோ வரவே வராது, உள்ள ஒரு ப்ளீட் உள்ளே ஓடி போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துட்டேன் இல்லையா, இதை அப்படியே நம்ம வந்துட்டு பிடிச்சி நம்ம அந்த லைன் அழகாக தெரியுது அதை வச்சு எடுக்கிறோம். ஈஸியாக வந்துடும்.
பிகினர்னா எவ்வளோ நீளம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாயிண்ட் ஏ வரைக்கும் எடுத்துட்டேன். இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கு அயன் போர்டெலாம் என்கிட்ட இல்லை. இது ஹஸ்பண்டோட இன்ஜினியரிங் அப்போ ட்ராயிங் போர்டு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு மேலே தான் இந்த கிளாத்தை நான் வந்து டேபிள் கிளாத்தை விரிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் அதுவும் இல்லைன்னா நீங்கள் கேலண்டர் அட்டை இருக்கும் பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ ஹோல்டரை என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறதுலாம் நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ஹானஸ்ட்டாக எனக்கு சரியாகவே வரல. அந்த ப்ளீட்டெல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்குது. ஒரு 5 minutes ட்ரை பண்ணேன். இது வந்து என்னோட 3rd டைமுங்க. கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எல்லா ப்ளீட்டுமே வந்து அழகாக வந்திருந்தது. ஒரு லைட் அயன் வந்து பாயிண்ட் ஏவோடு நிறுத்தாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக ஃப்ளாட்டாக அயன் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நார்மல் ரொம்ப லைட்டான ஹீட்டு தான். கை வச்சா கூட எனக்கு சுடலை. இருக்கலே ரேயான் மோடுங்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும். அதில் தான் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இருக்கலே மினிமம் ஹீட் வச்சுக்கலாம். ஆனால் ஹெவியான சாரீனா நல்ல ஹீட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற படி கேட்கும். இப்போ நான் வந்து நல்லா வந்து இழுத்து விட்டுட்டு பாயிண்ட் ஏலேருந்து பி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 1/4 inch ஒரு நூல் கேப்பில் ஆரம்பிச்சது அப்படியே கீழே வர 1 inch கிட்ட விட்டு விட்டு பண்ணணும். எல்லா ப்ளீட்ஸும் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டர் ப்ளீட் ஒரு 7 to 8 இருந்தால் போதும். நான் ஃபால்ஸ் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இந்த எண்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி பார்டரும் வந்து வெளிப்பக்கம் நல்ல பிரைட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் சிக்கு வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வெளியில் வந்து அழகாக வந்து ஃப்ளாரப் ஆகிற மாதிரி விரிஞ்சு வர மாதிரி வைக்கணும். மேலே வந்து கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வச்சா போதும். நான் வீடியோக்காக நல்ல 1 inch கேப் கிட்ட காட்டுறேன். எனக்கு கிட்டத்தட்ட 7 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. இன்னும் மேலேருந்து கீழே போக போக நம்ம ஃப்ளாரப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அதை வந்து நான் ஒரு பைண்டர் கிளிப் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். சில இடத்துக்கு கண்டிப்பாக சேஃப்டி பின் போடாமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த இடம்லாம் நான் சொல்கிறேன். பட் இது வரைக்கும் நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணலை. எப்போவுமே உங்களுக்கு வந்து சாரீ சொன்ன பச்சு கேட்கலன்னா ஒரு எண்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு மடிச்சுட்டு நல்லா உதறி விடுங்க. உதறி விடுறதுலேயே நல்லா ஓரளவுக்கு அரேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் கீழே எண்டையும் நான் ஓரளவுக்கு பிடிச்சிட்டு இப்போ டேபிள் மேலே போட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக நீங்கள் அயன் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதே மடிப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்குது. வேறு யாராவது கட்டினாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் அந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்டீம் அயன் நான் யூஸ் பண்ணலை. இப்போ சென்டரில் வந்து ஒரு 1/2 inch அளவுக்கும் கீழே போக போக 1 inchக்கு மேலேயும் வர மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்டோட கீழே 2 இடமும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பின் பண்ணியே தான் ஆகணும். ஒரு 4 ப்ளீட் சேர்ந்த மாதிரி ஒரு பின்னும் அடுத்த 4 ப்ளீட்டுக்கு ஒரு பின்னும் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் அட் அ டைமில் நமக்கு பின் பண்ண முடியாது. இந்த ப்ளீட் பண்ண சாரீ எப்படி வியர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஹைட் வந்துட்டு 5.4 inches. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய உடல்வாகு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸை அப்படியே நான் திருப்பி போட்டிருக்கேன். உங்களோட சாரீ எண்டு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு அடி கேப் விட்டு அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். சென்டர் ப்ளீட்டுக்குள்ளேயே இந்த ஃபோல்டு வர மாதிரி நம்ம அப்படியே மடித்து விட்டுட்டே வரோம் ஜிக்ஸாக்காக. இது உங்களுக்கு ரொம்ப அயன் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா வேணும்னா அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முந்தி பார்ட்டை நம்ம பாயிண்ட் பி கிட்டேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏவோட எண்டு அதாவது நம்ம செஸ்ட் கவரேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியா வர வரைக்கும் நம்ம உள் பக்கமாக மடிச்சுட்டே இருக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஷோல்டர் மேலே போட்டுக்கிட்டா வசதியாக இருக்கும். நான் வந்து எந்த கிளாஸ் எல்லாம் போகலைங்க, நானே தான் வந்துட்டு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன நான் யோசிச்சேன்னா இந்த நம்ம செஸ்ட் ஏரியா கிட்ட 4 ப்ளீட் சேர்த்த மாதிரி கவர் பண்ணி நம்ம பின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சென்டர் ப்ளீட்டுக்கிட்ட பின் பண்ணோம்ல அதே மெத்தட். இல்லைன்னா இது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கிறது, விரிஞ்ச மாதிரி வரல. ப்ளீட் பண்ண இடத்துல அப்படியே விரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா அங்கேயுமே 2 பின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி உள் பக்கமாக உங்களுடைய லெஃப்ட் சைட் பார்டர் மடித்து வச்சு அதே மாதிரி ரைட் சைட் பார்டர் மடித்து வைங்க. இப்போது சாரியை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செஸ்ட் ப்ளீட் மேலே வர மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதே நான் ஒரு 3 times நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 4th டைம் தான் கரெக்டாக வந்தது. ஸோ இந்த வாலாட் இருக்க பல்லு பாட்டை அப்படியே சுற்றி விட்டு உள்ளே சொறி விட்டுறலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற சாரீ வந்து ஹெவியாக இல்லாமல் ஈஸியாக மடிப்பு வர மாதிரி பார்த்து எடுத்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும்.
ஃபஸ்ட்டு டைம் ஹெவியான saree எடுத்துகிட்டு 4 மணி நேரம் ட்ரை பண்ணி 5 மணி நேரம் ட்ரை பண்ணி அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. ஸோ இதை வந்து நான் ஈவினிங் வந்து கிளினிக் போயிட்டு வந்துட்டு ஒரு 8 hours கழிச்சு ட்ரேப் பண்ணுறேன். இது வந்து 2 days வரைக்குமே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளீட்டோட டாப்பு பைண்டிங் கிளிப் மட்டும் விட்டுட்டு கீழே இருக்க 2 சேஃப்டி பின்னுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதாவது சென்டரில் இருக்கிறதும் அதுக்கு கீழே பார்டர் கிட்ட இருக்கிறதும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ வியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிஜமாகவே இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஒரு 5 minutesலேயே ட்ரேப் பண்ணிடலாம். லெஸ் தென் 5னே சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே டக்கின் பண்ணும்போது நல்லா வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி நீட்டாக பார்டர்லாம் டக்கின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு நாட் கூட போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில். இப்போ பல்லு பாட்டில் நான் ஒரு 2 பின் குத்தி வச்சுருந்தேன் செஸ்ட்டு கவர் ஆகிற இடத்துல. அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சுற்றி நீங்கள் மேலே போட்டுக்கலாம். இப்போது சைடில் பார்டர் வந்து நல்லா இழுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரைட் சைடு வந்து பின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சைடு ப்ளீட் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 எடுத்தாலே நேச்சுரல் லுக் இருக்கும். அதுக்கு வந்து தனியாக பின் பண்ணணும். இது ரெண்டுக்குமே நம்ம பின் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஷோல்டர் பின்னுக்கிட்ட கூட வேறு மாதிரி ஒரு சுடி பின் டைப்பில் ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பின் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து 2 சேஃப்டி பின் கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஸோ ஒரு 3 to 4 ப்ளீட்ஸ் நான் வந்து சைடில் எடுத்துகிட்டு அதை பின் பண்ணுறேன். அது பெட்டிக்கோட்டோடைய சேர்த்தியே நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பாவாடையெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப பல்கியாக இருக்குது. அப்புறம் கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. ஷேப் வியர் மேலே கட்டும்போது நமக்கு வந்து நல்லா வந்து ப்ரெஸ்டாக நம்ம லீனாக காட்டுது. ஸோ இப்போ சென்டர் ப்ளீட்டை நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு உதறு விட்டுட்டு நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஷேப் வியர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னால் நடக்கவே முடியல. பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. என்னோட காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பட் நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இப்போ ஓகே, நான் வந்து ஷேப் வியர் போட்டு நான் வந்து ட்ரேப் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதே பிராண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது கூட ரன்னிங் ப்ளவுஸ் வந்தது. அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணல. அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். கூட வர ப்ளவுஸும் நம்ம வந்து அதையும் தைச்சிட்டு மறுபடியும் தனியாகவும் எடுத்து தைக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ளீட் நெகுந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சைடில் ஹிப் தெரியும். செயினும் வந்து அந்த இடத்துல லொக்கேட் ஆகாது. அதுக்கு வந்து தான் டபுள் சைட் டேப் நான் ஒட்டணும்னு சொன்னேன். ஸோ ஷேப் வியர் போட்டுட்டு நான் உட்காந்து காட்டுறேன். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ளவுஸுமே அதே பிராண்டை தான் பாவையில் தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஆஃப்லைனில் ஷாப் வேணுன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஆன்லைன்லேயும் நம்ம வந்து www.pavai.in போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டர் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆலை அப்படிங்கிற நேமில் இருக்க ப்ளவுஸ். இது வந்து ஒயின் கலர். அப்புறம் ஷேப் வியர் வந்து நியூட் கலரில் வாங்கியிருந்தேன். இப்போ என்னென்ன இருக்குன்னா ரெட் கலரில் அதே மாதிரி ஆலை ப்ளவுஸ் வாங்கிட்டேன். ஒயின் கலர் மாதிரியே பெல்லா அப்படிங்கிற ஷேப்பில் இருக்க ப்ளவுசஸ். இது கொஞ்சம் லாங் லென்த்தாக இருக்கும். இதில் பேரட் க்ரீனும் ஓல்டு கோல்டு அப்படிங்கிற கலரும் வச்சுருக்கேன். ஷேப் வியர் நான் சொன்ன மாதிரி நியூட். இது எல்லா சாரீஸ்க்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆலை மட்டும் டபுள் டைப்பில் போட்டுக்கலாம். 2 in 1. போட் நெக்காவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு யூ நெக்காவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, சரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லா டைமே நம்ம ரெடிமேட் போட முடியாது. ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் போடும்போது உங்களுடைய அண்டர் ஆர்ம்லேருந்து ஸ்வெட் வந்துட்டு ப்ளவுஸை ஸ்பாயில் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஸோ அதுக்காக ஸ்வெட் பேட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது அமேசான்லேயும் கிடைக்கிது. பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் நான் ஸ்வெட்டெக்ஸ் பார்த்தேன். பட் நான் வாங்கும்போது அமேசானில் தான் இருந்துச்சு. நான் வந்து 6 yearsஸாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹெவியாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட இது போடலாம், லெஹங்காக்கெலாம் யூஸ் பண்ணலாம். மென்ஸ்ட்ரல் கப் வந்து சிரோனா பிராண்டில் வாங்கும்போது இது வந்து எனக்கு காம்போ ஆஃபரில் கிடச்சிது. அடுத்த இஷ்யூ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ளீட். அதுக்கப்புறம் ஹிப்பு தெரியும். வியர் பண்ணுற ஜுவல்லரி நெகிழ்ந்து போகலாம். நெத்திச்சுடி அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் சைட் டேப் வந்துட்டு ஃபேப்ரிக்குக்காக கிடைக்கிது. ஒரு சைடு நீங்கள் ஸ்கின்ல ஒட்டலாம், ஒரு சைடு ஃபேப்ரிக்கில் ஒட்டலாம். எனிவேஸ் எப்படி இருந்தாலும் ஒட்டும். உங்கள் செலோ டேப்பே எப்படி 2 பக்கமும் கம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியானது தான் இது. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களோட ஃபஸ்ட்டு ப்ளீட் எங்கே மூவ் ஆகுதோ அது ஒரு சைடு உங்கள் ஸ்கின்லையும் ஒரு சைடு வந்து அந்த சாரீலையும் ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து லோ நெக் இருக்கவங்களுக்காக வந்தது. இப்போ எனக்கு இது சாரீக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நான் வாங்கின சாரீ கிளிப் வந்து ஐக்கியா பிராண்டோடது.
இது வந்து ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணேன்னா இது வெயிலில் நீங்கள் குவில்ட் காய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். இதோட லிங்க்கும் கீழே இருக்கு. அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு சாரியில் நான் தான் பைண்டர் கிளிப்பும் க்ளோத் கிளிப்பும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பின் ஏ இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஏ கிட்ட வந்து நான் யூஸ்வலாக வந்து பிளவுஸ், அதுவும் ரெடிமேட் பிளவுஸ்லாம் ஓட்டையே விழக்கூடாது அப்படின்னு பார்த்து இந்த மாதிரியான பின்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 6 பின், 3 வந்து சில்வர், 3 வந்து கோல்டில் வருது. இன்னுமே நான் 6th ஸ்டாண்டர்டில் வாங்கின சுடி பின்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சாரி ட்ரேப் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பின் அவாய்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அதே மாதிரி சேஃப்டி பின் வந்து சின்ன பின் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பா ஏத்தி குத்துறதுக்கு வசதியா இருக்கும். பெரிய பின் வந்துட்டு ரொம்ப பிளண்டா இருக்க மாதிரி இருக்கும். என்னோட ரேக்ல நான் எப்படி வந்து சாரி மெயின்டைன் பண்றேன்னா ஒரே ஒரு ரேக் தான் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல ரெடிமேட் பிளவுஸும் ஷேப் வியரும் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அந்த பழைய ஷேப் வியர் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நான் டொனேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சாரீ பேக் 4 வச்சிருக்கேன். அதுலேயே மேலே இருக்க பேக்கில் ஹஸ்பண்டோட வெள்ளை வேஷ்டி அந்த பெல்ட் தான் இருக்கு. ஒரு பேக்கில் ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் பிளவுசஸ், மீதி 2ல் பட்டு புடவை, இன்னொன்றில் வந்துட்டு கொஞ்சம் காட்டன் சிந்தட்டிக் அந்த மாதிரியான சாரீஸ் இருக்கு. அவ்வளோதான். அடிக்கடி வந்து சுடி தான் வியர் பண்ணுறதுனால நான் இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆரி ஒர்க் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சுருக்கேன், இல்லைன்னா 1லேருந்து 1 மாட்டி இழுத்துட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் பேக்லேயே போட்டு வைங்க, அப்போ தான் ஸ்மெல்லும் வராது. இது வந்து ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக் தான், அப்பப்போ எடுத்து நீங்கள் வெளியில் வைக்கணும் காத்தோட்டமாக. ஸோ என்னோட ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸோட கிளிம்சஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 30,000 40,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணது. பட் எனக்கு இப்போல்லாம் இது வியர் பண்ணுறதுக்கே பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் சைஸ் வேறு மாறிடுச்சு. இது வந்து என்கேஜ்மெண்ட்டோட ப்ளவுஸ், பீகாக் ப்ளூ ப்ளவுஸ் இல்லையா. சாரீ வந்து இந்த க்ரீன் கலர், மயிலுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த க்ரீன் கலர், முந்தி வந்து இந்த பிங்க் வரும். அடுத்து இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து நல்ல பெப்சி ப்ளூ கலரில் இருந்துச்சு. இது வந்து வளகாப்புக்கு நான் வந்து முகூர்த்த புடவைக்கு ரெடி பண்ணேன், ஏன்னா அந்த சைஸ் பத்தலை அப்படின்ட்டு. இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் தனியாக 30 சென்டிமீட்டர் வாங்கிட்டு மீதி வந்து சில்க் காட்டனில் கிழிச்சாச்சு. இது வந்து மெரூன் கலர். இது வந்து என்னோட அத்தை தெரட்டிக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அந்த சாரியோட நான் வந்து ரெடி பண்ணினேன். நீங்கள் மெரூன் சாரீஸ் எல்லாத்துக்கும் இது பேரப் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட முகூர்த்த ப்ளவுஸ். இது வந்து கிட்டத்தட்ட 10,000 ஆச்சு, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது. அவ்வளோதான். சிந்தட்டிக் சாரீக்கு எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸ் தான் நான் போட்டுக்கிறேன். இந்த ஒன்று கோல்டு மட்டும் வச்சிருக்கேன். நான் அதை வந்து யூனிவர்சல் கலர் எல்லாத்துக்கும் பேரப் பண்ணலாம் இல்லையா, அதனால. அடுத்தது பட்டு புடவை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, பழைய ஷாலை வந்துட்டு இல்லை நீங்கள் ஒரு பழைய தலைவாணியோட கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஷாலை வந்து கிழிச்சு ஒரு சாரீ ட்ரேப் பண்ணுற அளவுக்கு மடிக்கிற மாதிரி நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தைக்கலை, நீங்கள் கையில் கூட தைச்சிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ அந்த எண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் ஒட்டி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஒட்டிட்டு 24 hours கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் சாரீ வந்து ப்ரீத் பண்ணும். இப்போ 3 to 4 months நீங்கள் கப்புன்னு அடைச்சி வைக்காம அட்லீஸ்ட் 6 months once ஆகுது எடுத்து இந்த மாதிரி வெளியில் காத்தோட்டமாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வராது. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வச்சுருக்கேன், புது சாரீ வாங்கினா போடணும் அப்படின்ட்டு. இதை வந்து நான் மடிப்பு மாற்றி வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா சாரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கம்லாம் எடுத்து மடித்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த இடம் வந்து நஞ்சு போன மாதிரி ஆகாது. நீங்கள் ரெகுலராக சாரீ வியர் பண்ணுறீங்கன்னா ப்ரொடெக்ஷன் நெட்டுன்னு இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வச்சு அயன் பண்ணும்போது சாரிக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. பட் நியூஸ் பேப்பர் போட வேண்டாம், அதோட பிரிண்ட் வந்து இதில் ஒட்டிக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்டர் உள்பக்கமாக வச்சு மடிச்சிட்டிங்கனாலே சாரீ பார்க்க நீட்டாக இருக்கும். ரெடிமேட் பிளவுசஸோட பெனிஃபிட் என்னென்னா ஃபுல் டே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அயன் பண்ண தேவையில்லை, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். லைட்டாக எலஸ்டிங்காக லைட்டாக வெயிட் ஏற்றிட்டிங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலையே இருக்காது, அது ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போல்லாம் உண்மையை சொல்லணுன்னா pavi.in போயிட்டு என்னென்ன ப்ளவுசஸ் கலர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரியான சாரீ தான் நான் இப்போல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன். நிறைய பேர் ஓல்டு ஃபேஷன்டு சாரீ எல்லாமே வந்து இடத்த அடைச்சிட்ருக்கும், அதை வந்து கட்டுற நிலைமையிலே இருக்காது. அந்த மாதிரியானது எல்லாமே நீங்கள் வந்து ரீயூஸ்க்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்மே நான் டொனேட் பண்ண போகிறேன், வீடியோக்காக தான் வச்சுட்டு இருந்தேன். இப்படி தான் நான் மினிமலாக திங்ஸ் வச்சுருக்கேன். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. See you everyone, bye bye.